அண்ணன் அமெரிக்கா ட்ரேட் வார் அப்படின்னு ஆரம்பிச்சு டாரிஃபை போட்டதை காட்டிலும் பரபரப்பு. டாரிஃபை இப்ப குறைச்சப்ப வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துல செட்டில்மெண்ட் நடக்காம அண்ணன் அமெரிக்கா இறங்கி வரமாட்டானே அப்படிங்கிறது ஒரு தியரி. ரெண்டாவது தியரி அப்படிங்கிறது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன்னும் பெரிய அளவுல ஃபிளாஷ் ஆகவே இல்லை. இது பெரிய அளவு ஒரு பூதத்தை கிளப்பும். நீங்க ஏன்டா கிளப்புறீங்க, அண்ணன் நான் ஏன் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் தனியா பத்த வச்சிருவார். இது மூணு ஒரு சேரதான் இந்தியாவுக்கு 18% அப்படின்னு அந்த வரியை கொண்டு வந்ததுல மிகப்பெரிய அளவுல குழப்பம் பத்திக்கிச்சு. காரணம், ட்ரம்ப் என்ன பத்த வச்சாரு, ரஷ்ய எண்ணெயை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணிட்டார்கள் அப்படின்ட்டாரு. அடப்பாய் மனுஷா, நான் எப்ப சத்தியம் பண்ணேன் அப்படின்னு கேட்க முடியுமா அவர்கிட்ட? தப்பி தவறி கேட்டுட்டோம் அப்படின்னா போற இடம் வர இடம் பூரா இந்தியாவை பத்தி கேட்கல, நீனே கேளு, இந்தியா என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி இதையே பேசிக்கிட்டு இருப்பாரு. கடைசியில இதை பேசி பேசி இது உண்மை அப்படின்னு அவரே நம்ப ஆரம்பிச்சிருவார். அப்படிதான் 8 யுத்தத்தை நிறுத்தின ஐயாச்சாமி நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால இது ஒரு பஞ்சாயத்தான ஆளு அப்படின்னு சொல்லி இந்தியா பெரிய அளவுல 2 நாட்கள் வாயை திறக்காம இருந்துச்சு. இப்ப இந்தியா விரிவா சில விஷயங்களை சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி ரஷ்யா ஃபர்ஸ்டே சொல்லிடுச்சு, இங்க பாரு, இந்தியா என்கிட்ட எதுவுமே இதுவரை சொல்லல, ஓ ஆயில் வேண்டாப்பா, வாங்கலப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன், குறைக்க போறேன், அப்படிலாம் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சார்கள். அதுக்கு அடுத்த விவகாரமா ரஷ்யா வந்து, இந்தியா எங்க ஆயில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், அது அவர்களோட இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணார்கள். இப்படி 2 ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கு. இங்கே பாரு, எனர்ஜி தேவை அப்படிங்கிறது சும்மா 1 2 கிடையாது. மற்ற நாடுகள் மாதிரி 100 200 கிடையாது, லட்சங்கள்ல கிடையாது. 140 கோடி மக்களோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம். அதனால அதுல அப்படியே வந்த போக்குல எல்லாம் அலை அடிச்ச மாதிரிலாம் அடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட நிறுத்திக்கிட்டோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ட்ரம்ப் கிட்ட எந்த சத்தியமும் எனர்ஜி டிவிஷன்ல பண்ணல, பண்ண முடியாது, பண்ண போறதும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காரணம், இவ்வளவு பெரிய தேவைகள் இருக்கு. இதை கொண்டு போய் மோனோபொலி மாதிரி ஒரு சேனலுக்குள்ள பம்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பாடணும். எப்பயுமே மல்டிபிள் பிளேயர்ஸ் உட்கார வைப்போம், அதுதான் செய்ய போறோம் அப்படிங்கிறதா. மேபி வருங்காலங்கள்ல ஏற்கனவே நம்ம 2 நாள் முன்னாடி விரிவா பார்த்தோம், அதோட ஒரு விஷயம் வேணா வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வெனிசுலால இருந்து வரதை ஆட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பழைய சப்ளையர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெர்சன்டேஜை நம்ம குறைச்சு விட வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி ஒன்றும் பெருசு கிடையாது. அது ரஷ்யாவுக்கும் பாதிக்காது, யுத்தம் முடிஞ்சா சுத்தமா பாதிக்காது. அமெரிக்காவுக்கும் வெனிசுலா எண்ணெயை கொண்டு போய் ஒரு பெரிய மார்க்கெட்ல ஃபிளட் பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் உள்ளூர்ல மைலேஜை தாறுமாறா எடுத்துக்கலாம். அதனால அந்த மனுஷனு குஷி ஆயிடுவார். இதான் நடக்க போகுது. இதை இப்ப மறைமுகமா இந்திய அரசாங்கம் சொல்லி இருக்கு. இருந்தாலும் விரிவா சொல்ல போறார்கள். எப்ப அப்படின்னா, வரும் வாரங்கள்ல கூட்டறிக்கை வரப்போகுது. அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எழுதி 2 நாடுகளும் ஒன்னா நின்னு சொல்ல போறார்கள். அப்ப வந்து இங்க பாரு சத்தியம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. என்ன இருக்கோ அதான் சொல்ல முடியும். இருந்தாலும் அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கிளியரா தெரிஞ்சு போயிடும் இந்த இது இருக்கு இல்லை அப்படிங்கிறது. அதுக்கடுத்தும் இந்தியா அமெரிக்காவை நம்பல. காரணம், அமெரிக்கா அப்பேற்பட்ட ஆளு, விஷமத்தனமான ஆளு. அதுலயும் ட்ரம்ப் விஷமத்திலயும் ஒரு குசும்புத்தனமான ஆளு. அதனால அதுக்கடுத்து இந்த கூட்டறிக்கை ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்கு அப்புறம் களத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். உதாரணத்துக்கு உண்மையிலேயே அந்த டைரக்ஷன்ல பாயுதா இப்படிங்கெல்லாம் பார்க்க போறார்கள். அதுக்கப்புறம் மார்ச் 2nd வீக்ல தான் கையெழுத்தே ஆக போகுது. இவ்வளவு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம போட்டு வச்சிருக்கோம். காரணம் என்ன, பெரிய அளவுல டீல். அமெரிக்காவை பொறுத்த வரையும் இது ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு டீலா தான் அமெரிக்கா பார்த்துச்சு. ட்ரம்ப்பும் யோசிச்சு பண்ணாரு. இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய டீல் தான். ஆனா 2 பேருக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட் வேணும்னு நம்ம பல விஷயங்களை மாத்தி வச்சோம். ட்ரம்ப் அவரோட பெனிஃபிட், அவரோட மியூச்சுவல் பெனிஃபிட், அதாவது அவருக்கும் அமெரிக்காவுக்குமான மியூச்சுவல் பெனிஃபிட். ஏன்னா அவர் ஒரு முதலாளி இல்ல, அவரோட பல திட்டங்கள் நிறைவேறணும்ல, அதை மட்டுமே பார்த்தாரு. நம்மளை சேர்த்துக்க மாட்டேன்னாரு. நம்மளை சேர்த்துக்கையா அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு ரஷ்யாவை தூக்கிட்டு வந்து உள்ள வச்சு ரஷ்யாவை கழட்டி விட்டு ஒன்னையும் சேர்த்துக்கிறேங்கன்னாரு. அதை பூரா தவிடுபடியா அடிச்சு நொறுக்கிதான் அக்ரிமெண்ட்டை தூக்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் 2 நாள் தான், மேபி மண்டே வெளியில வந்துடும். எது ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். அதுல டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது
ஃபிளாஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் அது ரியாலிட்டியில வரும்போது பொங்குதான் இல்ல சொதப்புதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிரும். மார்ச் மாசம் தான் கையெழுத்து அப்படிங்கிறது வரப்போகுது. அதனால அமெரிக்கா நம்ம கிட்ட தோத்துச்சா அப்படின்னு கேட்டா அமெரிக்கா நம்ம கிட்ட தோத்துதான் போயிருக்கு. காரணம் என்ன? அமெரிக்காவோட முதல் கொள்கை ரஷ்யா விட்டு வெளியேறணும், 100% அக்ரிகல்ச்சர்லயும் மில்க்லயும் பம்ப் ஆகணும். அதுக்கெல்லாம் வேலை இல்லை, கணிசமா பம்ப் ஆகும். அந்த பம்பிங் அப்படிங்கிறது மார்க்கெட்டை ஃபிளட் பண்ணாத அளவு இருக்கும் அப்படிங்கிறதா அரசாங்கங்கள் இப்போதைக்கு தெரிவிச்சிருக்கார்கள். அதனால இன்னும் ஒரு 2 நாள்ல மொத்தமா ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்ல உள்ள சாராம்சத்தை உருவிடலாம். அதுக்கடுத்து அது களத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு மார்ச் மாசம் கையெழுத்து போடும்போது கரெக்ஷன் வரலாம், இல்ல கையெழுத்தே போடாமையும் போலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி சர்வதேச அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ட்ரம்ப் இருக்கும்போது அந்த சர்வதேச அரசியல்ல நிமிடத்துக்கு நிமிடம் என்ன வேணாலும் நடக்கலாம். அதை அந்த மனுஷன் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னமும் கொள்ள நாள் அவருக்கு டேர்ம் இருக்கு. அந்த கொள்ள நாளும் சர்வதேச அரசியல்ல எல்லா பேரையும் வச்சு கொல்ல போறார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை.